ரோஸ் அப்படின்னு சொன்னாலே இவங்க ஞாபகம் வர்ற அளவுக்கு எல்லா தலைமுறையினருமே ரசித்த நடிகை தான் டைட்டானிக் படத்தோட நாயகி கேட் வின்சென்ட். ஹாலிவுட் படங்கள் பார்க்காதவங்க கூட டைட்டானிக் படத்தை மட்டும் ஒரு முறையாச்சும் பார்த்துருப்பாங்க. கதைக்காகவும் கேட் வின்சென்ட்டுக்காகவும். இயக்குனர் ஜேம்ஸ் கேமரூன் இயக்கத்தில் நடிகர்கள் லியோனார்டோ டிகாப்ரியோ கேட் வின்சென்ட்டோட நடிப்பில் ரிலீஸ் ஆகி உலகம் ஃபுல்லாக பிரபலம் அடைஞ்ச திரைப்படம் தான் டைட்டானிக். மிக பெரிய சொகுசு கப்பலில் பயணம் செய்கிற ஏழை ஓவியனுக்கும் சீமாட்டியாக இருக்க நாயகிக்குமான காதல் கதையாக உருவான இந்த படம் பல ஆஸ்கார்களை குவிச்சுது. இந்த படத்தில் நாயகி கேட் வின்சென்ட் ரோஸ் அப்படிங்கிற கதாபாத்திரத்தில் நடித்து மிகப்பெரிய புகழ் அடைஞ்சாங்க. பல முறை சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதுக்கான நாமினேஷன் பட்டியலில் இருந்தாங்க. 2008 வருஷம் தி ரீடர் திரைப்படத்துக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கார் விருதையும் வாங்கினாங்க. இப்போ 50 வயசாகிற கேட் வின்சென்ட் திரைப்படங்களில் நடிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில் தனியார் டிவி நிகழ்ச்சி ஒன்றில் நேர்காணலில் பேசினாங்க கேட் வின்சென்ட். அதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நான் இதுவரைக்கும் பொது வெளியில் பகிராத ஒரு விஷயத்த சொல்கிறேன். என்னோட பருவகால வயசில் நிறைய பெண்கள் கூடயே நேரம் செலவழித்தேன். அப்போ பல பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முத்தங்கள் கொடுத்தாலும் ஆர்வம் காரணமாக பெண்கள்கிட்ட நெருக்கமான அனுபவங்கள் இருந்துச்சு. ஆனால் ஆரம்ப காலத்தில் அப்படி இருந்தாலும் அந்த திசையில் நான் பயணிக்கலை. ஹெவன்லி கிரியேச்சர்ஸ் திரைப்படத்தில் 2 இளம் பெண்களுக்கு இடையில காட்டப்பட்ட தீவிரமான உணர்ச்சி பிணைப்போட என்னை ஆழமாக இணைச்சு பார்த்தேன். அந்த 2 பெண்களுக்கும் இடையில இருந்த மிக தீவிரமான இணைப்பில் ஏதோ ஒன்று இருந்துச்சு. அதை நான் மனசார ஆழமாக புரிஞ்சுக்கிட்டேன்ட்டு தெரிவிச்சிருக்காங்க. கேட் வின்சென்ட்டோட இந்த அனுபவம் ஹாலிவுட் ரசிகர்கள் கிட்ட விவாதங்களை ஏற்படுத்தி இருக்கு.